ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். டே 1 வீடியோ பார்க்கலாம். மறக்காம செக் பார்த்துருங்க. இது வந்து டே 2 சிஎஸ் கிராண்ட் அதே இடத்துல தான் இருக்கும். காலைல 5:30க்கு எந்திச்சு 6:30க்கு சூப்பராகவே ரெடி ஆகிட்டு எல்லாருமே. 5:30க்கு எந்திச்சு பார்க்கும்போது இடமே வேறு லெவலாக இருந்துச்சு. உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரூம் டூர் காமிக்கிறேன். இப்போ அதான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ரூம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக பக்காவாக இருந்துச்சு. இந்த பெட்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்குவிட் கேம் வரும் தெரியுமா, அதே மாதிரி அதே ஃபீலிங்கில் இருந்துச்சு. நைட்டில் ஜாலியாக பேசி ரொம்ப ஜாலியாகவே இருந்தோம். நாங்கள் வந்து 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செக் அவுட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ரூமை. இவங்களுக்கு வந்து ரூம் விட்டு கிளம்பவே மனசு வரலன்னு சொல்கிறானுங்க. ஒரு வழியாக கிளம்பிட்டானுங்க. கரெக்டாக ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பஃபே தான். இட்லி, கேசரி, தோசை, அதுக்கப்புறம் சாம்பார், சட்னிலாம் இருந்துச்சு. கிறிஸ்பியான மெதுவோட அந்த மெதுவோட வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. உண்மையிலே டேஸ்ட் பக்காவாக இருந்துச்சு. அப்படியே கேங்காக உட்காந்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கிஃப்ட்டு கரெக்டாக சூப்பராக கிளம்பிட்டு 9 மணிக்கு எங்கே போகிறோம் உங்களுக்கு சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. தால் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஓசூரில், அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ஏர்போர்ட் கிடையாது, ஏரோட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துக்கும் ஃப்ளைட் வரும். எதுக்காக வரும்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்காக வரும். பேசஞ்சர்லாம் இங்கே யாரும் வர மாட்டாங்க. ஸோ அதனால தான் இது வந்து ஏரோட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரோட்ரோம்குள்ளே வந்து ஃபோன் அலோட் கிடையாதாமா. எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்தோம். அப்புறம் ஷேர் ஃபோன் வச்சு தான் சில கிளிப்ஸ்லாம் எடுத்திருக்கோம். அங்கே வந்து 11 மணிக்கெலாம் போய் சேர்ந்துட்டோம். இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஏடிசின்னு சொல்லுவாங்க, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். இங்கே இருந்தால் பைலட்டுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ரூட்லாம் கிளியராக இருக்கா, அப்போ வந்து பைலட் இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டு தான் ஃப்ளைட்டை மூவே பண்ணுவாங்க. ஃப்ளைட் லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் ஆகிற இடம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரன்வேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்ளைட் வந்துட்டு இருக்குல்ல, இது பேர் வந்து டாக்ஸிவேன்னு சொல்லுவாங்க. ஃப்ளைட்டை பக்கத்தில் பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த சவுண்டு வந்து அப்படியே காது அப்படியே கிழிச்சிச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளைட்டை பக்கத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு மேலே பார்க்கும்போது அப்படியே சின்னதாக தெரியும், பக்கத்தில் பார்க்கும்போது நல்லா பெருசாக ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6:30க்கெலாம் கிளம்பிட்டோம். அங்கேயே தான் ஃபுட்டு சாப்பிட்டோம். ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. 11 மணிலேருந்து 6:30 வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பஸ்ஸில் ஏறினோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டமும் பாட்டமும் ஒரே கொண்டாட்டமாக இருந்துச்சு. வீட்டுக்கு போகிற டைமில் வந்து நல்ல சூப்பராகவே மழை பெஞ்சிச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 o'clock கிளம்பிட்டோம். மொத்தமாக 7 hours ட்ராவல். போகிற வேலை 9:30க்கு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்காக. மதியானம் அங்கேயும் பிரியாணி தான் சாப்பிட்டோம். அந்த பிரியாணி கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. நைட்டு இங்கேயும் பிரியாணி தான். இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனே தெரியல, 50% தான் வெந்துருந்துச்சு. மசாலாவே இல்லாமல் ஏதோ இருந்துச்சு. சாப்பிட்டுக்கிட்டு 10 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். அங்கேருந்து பஸ்ஸில் ஏறினோன்னே எல்லாருமே ஃப்ளாட் ஆகிட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் லாஸ்ட்டில் கத்திக்கிட்டு வந்தோம் ஆகும்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு வந்து சேர்ந்தோம் காலேஜுக்கு. காலேஜ் பார்க்கவே ரொம்ப திகிலாகவே இருந்துச்சு. இங்கே தூங்கிட்டு காலையிலேருந்து எழுந்துச்சு வீட்டுக்கே போயிருந்தோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டில் தென் பாய். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டில் தென் பாய்.